குறுகிய கால அரசியல் நோக்கத்திற்காக புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துவதற்கு பாஜக அரசு விற்கப்பட வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆந்திரமில்லாமல் பதிவான வழக்கை உறுதியாக எதிர்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியாவுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சலீனா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சலீனா. மதுபான கொள்கை வழக்கில் இருந்த கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் மேலும் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்? மதுபான கொள்கை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொற்றை செய்திருக்கிறார். அது குறிப்பாக குறுகிய கால அரசியலுக்காக மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை நேர்மையாக அடகு வைக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக இதற்கான மனமார்ந்த வாழ்த்துக்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே போல இதை அனைத்தையும் கடந்து உறுதியாக நின்று உண்மையாக பேசியதற்கு வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மதுபான கொள்கை வழக்கு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் அதனை நேர்மையாக தொடர்ச்சியாக அதனை பின்பற்றியதாகவும் இதற்காக அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அரசு புலனாய்வு துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதற்கும் அதனை எதிர்த்து போராடியதற்கும் வாழ்த்துக்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவிட்டை செய்திருக்கிறார். குறுகிய கால அரசியல் நோக்கத்திற்காக புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துவதற்கு பாஜக அரசு விற்கப்பட வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆந்திரமில்லாமல் பதிவான வழக்கை உறுதியாக எதிர்கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியாவுக்கு வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சலீனா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சலீனா. மதுபான கொள்கை வழக்கில் இருந்த கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்ட நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் மேலும் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்? மதுபான கொள்கை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொற்றை செய்திருக்கிறார். அது குறிப்பாக குறுகிய கால அரசியலுக்காக மத்திய அரசு புலனாய்வு அமைப்புகளை நேர்மையாக அடகு வைக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பாக இதற்கான மனமார்ந்த வாழ்த்துக்களை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே போல இதை அனைத்தையும் கடந்து உறுதியாக நின்று உண்மையாக பேசியதற்கு வாழ்த்துக்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மதுபான கொள்கை வழக்கு கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர் அதனை நேர்மையாக தொடர்ச்சியாக அதனை பின்பற்றியதாகவும் இதற்காக அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அரசு புலனாய்வு துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதற்கும் அதனை எதிர்த்து போராடியதற்கும் வாழ்த்துக்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வகையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவிட்டை செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சலீனா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.